இன்னைக்கு ஜூலை 30 எங்க போகணும் தெரியுமா ஃப்ரெண்ட்ஸ்? சார் காலை 8:30 மணிக்கு நாங்க வந்து ரெடி ஆயிட்டோம். பாருங்க ரெட் கலர்ல போட்டிருக்கோம். லைஃப்ல வந்து நாங்க வந்து தமிழ் படத்துக்கு இப்படி நாங்க எதிர்பார்த்து போனது இல்ல. இங்கிலீஷ் படத்துக்கு போக போறோம். என்ன சொல்லி பாத்தீங்கன்னா, தமிழ்ல பாத்துக்கிட்டீங்க என்ன படம் எங்க போக போறோம்னு. ஆனாலும் நாங்க அங்க போய் காமிக்கிறோம், நீங்க சர்ப்ரைஸாவே பாருங்க. வாங்க போலாம். 8:50 தாங்க அது. பிஆர் மால் பாருங்க, சுத்தி சூப்பரா அமைதியா இருக்கு. இதே வந்து ஒரு 10 மணிக்கு மேல 11 மணிக்கெல்லாம் எவ்வளவு கூட்டமா இருக்கும். நான் அப்படியே சுத்தி காமிக்கிறேன். இவ்வளவு பெரிய இடமா எனக்கே ஒரு மாதிரியா இருக்கு, பங்களா மாதிரி இருக்கு. அப்படியே சுத்தி பாருங்க. ஏன்னா அவ்வளோ அமைதியா எந்த இடம் ஓப்பன் இல்லை, செம அமைதியா இருக்கு. இதே நான் படம் முடிச்சு வெளில வந்தா சும்மா ஜகஜோதியா மீனும். நான் காட்டுற அதையும் பாருங்க. இப்போ அங்க பாருங்க, விஆர் மால்ல எல்லா ஷாப்பும் மூடி இருக்கு. ஓப்பன் கூட பண்ணல. டைம் வந்து 8:50 தான் ஆகுது. ஸோ இதே நான் படம் முடிச்சுட்டு வந்தா அவ்வளோ கூட்டமா இருக்கும். எல்லாரும் ஓப்பனா சும்மா ஜகஜோதியா இருக்கும். காட்ட முடியாது. வாங்க, நாங்க வந்து தமிழ் படத்தோட FTFS இவ்வளோ ஆர்வம் வந்ததுல நாம வந்து ஸ்பைடர்மேன் படத்துக்கு FTFS வந்திருக்கோம். அது எங்க தெரியுமா? நம்ம விஆர் மாலுக்கு தான். இதுல வந்து மார்வல் ஃபேன்ஸுக்கு எல்லாருக்கும் தெரியும் இந்த படம் எவ்வளவு ஸ்பெஷல்னு. நான் மார்வல் சீரிஸ் எல்லாமே பார்ப்போம். மார்வல் சின்ன பசங்க போயிட்டு எனக்கு பிடிச்சது ஸ்பைடர்மேன் தான். அது வந்து ஓல்ட் இஸ் கோல்டுன்னுவாங்க. ஓஜி ஸ்பைடர்மேன் நம்ம நிறைய பார்த்துருப்போம். இப்போ அகைன் புதுசாக ஸ்பைடர்மேன் பிராண்ட் நியூ டே படம் வந்திருக்கு. அதுக்கு தான் நாங்கள் வந்திருக்கோம். சூப்பரான ஸ்க்ரீனில் அது என்னன்னு சொல்லி நான் காட்டுறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. டைம் ஆயிடுச்சு, வாங்க போகலாம். நம்ம பாருங்க, ஸ்பைடர்மேன் பிராண்ட் நியூ டேக்கு வந்து ப்ரொமோஷன் வேற லெவலில் பண்ணியிருக்காங்க. இந்த பிக் ஃபைட் சீன் இந்த படத்தில் இதுதான் இருக்குல்ல. நாங்க வந்திருக்கிறது பிக் ஸ்கிரீன் தான், PXL பிக் ஸ்கிரீன் தான். நாங்க இந்த ஸ்பைடர்மேன் படம் பார்க்க வந்திருக்கோம். வாங்க அப்படியே கூட டிராவல் பண்ணுங்க. ஸோ நாங்க இந்த PXL ஸ்கிரீன்ல ஸ்பைடர்மேன் பார்த்துட்டு ஃபுல் ரிவ்யூ கொடுக்குறோம். நான் என்ஜாய் பண்ண போற பிக் ஸ்கிரீன்ல. நீங்களும் ஸ்பைடர்மேன் படம் தேட்டர் பார்க்க போறீங்கன்னு சொல்லி கீழே கமெண்ட் செகண்ட் சொல்லுங்க. வாங்க ஸ்பைடர்மேன் படம் பார்க்க போவோம். நான் 3Dல புக் பண்ண ஸ்பைடர்மேன் படம் பாருங்க. 3D கிளாஸ் தராங்க. செம்ம எக்ஸைட்மெண்டா இருக்கு படம் பார்க்க. 3D கிளாஸ் நான் ஆசைப்பட்டு பிக் ஸ்கிரீன்லேயே வந்து படம் புக் பண்ணிட்டாங்க. சென்னையில் ஒன் ஆஃப் தி பிகஸ்ட் ஸ்கிரீன் PXL புக் பண்ணியிருக்கேன். செம்ம எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கு. இந்த வந்து ஆடிட்டோரியம் மாதிரி இருக்கும். இதெல்லாம் வந்து 450 மெம்பர்ஸ் 450 பேர் உட்காந்து ஒன்றா படம் பார்க்கலாம். செம்மையா இருக்கல பார்க்கறதுக்கு. நீங்க ஏதாச்சும் இந்த தேட்டர் போய் படம் பார்க்குறீங்களா? கீழே கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க. இந்த மாதிரி பெரிய பெரிய அவெஞ்சர்ஸ் படம் வந்து 2Dல பார்த்தோம், 3Dல பார்க்கவே வராது. செம சூப்பராக இருக்கும். ஏன்னா வந்து ஸ்பைடர்மேன் ஸ்பிங் பண்ணி பறக்கிறதுலாம் வந்து 3Dல பார்க்க செம சூப்பராக இருக்கும். ஃபைட் சீனா வேற லெவலில் இருக்கும் போது. நான் வந்து ஸ்பைடர்மேன் பிராண்டுடைய படம் பார்த்துட்டு கண்டிப்பாக ரிவ்யூவில் சொல்கிறேன். என்ஜாய் பண்ணிட்டு நீங்களும் பாருங்க. ஸ்கிப் பண்ண ஃபுல்லாக கண்டிப்பாக நீங்கள் ஒன் டைம் ஆச்சு இந்த PXL ஏதாச்சும் படம் பாருங்கள். செம்ம எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். அவன் என்ன திருந்தலாம் மாமான்ற மாதிரி அட்டாச்மெண்ட் போட்டு சாவடிச்சாங்க. 9 மணி ஷோ 9 மணி தான் போட்டான். ஃபுல்லாக அட்டாச்மெண்ட் போட்டு சாவடிச்சு நாங்கள் பாருங்க எடுத்து போயிட்டு உட்காந்துட்டோம். நாங்கள் எப்படா படம் போடுவான்ட்டு. ஸோ ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து முடிஞ்சிருச்சு ஸ்பைடர்மேன் படத்துல. ஸோ படம் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக படம், கதை அவ்வளோ சூப்பராக இருக்கு. லவ் அண்ட் எமோஷன்லாம் சும்மா பீக்ல சூப்பராக போயிட்டு இருக்கு. செகண்ட் ஹாஃப்ல என்னென்ன நடக்க போகுதுன்னு தெரியல. இன்னும் நான் ஹல்க் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அப்புறம் வந்து ஜெயில் சீன் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், ஃபைட் சீன். ஸோ இதெல்லாம் இன்னும் இருக்கு. நான் ஃபுல் ரிவ்யூ படம் ஃபுல்லாக பார்த்துட்டு நான் சொல்றேன். நான் இப்போ வந்து பிரேக்ல வந்து என்ன சாப்பிட்றான்னு சொல்லி பார்த்துருக்கேன் PVRல. கண்டிப்பாக நம்ம நினைக்கிற அளவுக்குலாம் வாங்க முடியாதுங்க. ரேட் பிச்சுன்னு போகும். ஜஸ்ட் பாப் பண்ணி வாங்கலாம்னு சொல்லிட்டு வாங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் முடிஞ்சிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். வேற லெவல்ல இருக்கு படம். வந்து சென்டிமெண்ட்டும் இப்போ வரைக்கும் கொஞ்சம் சென்டிமெண்ட் கலந்த ஆக்ஷனா இருக்கு. செகண்ட் ஹாஃப் செம்ம ஆக்ஷனா இருக்கு. அதுக்கெல்லாம் வரப்படா தெரிஞ்சு போயிடுச்சு. சரி ஏதாச்சும் வாங்கலாம்னு பார்த்தா எல்லாம் ரேட் அதிகமா இருக்குங்க. சும்மா பார்ப்போம் வாங்க. நம்ம பார்க்க தான் முடியும், வாங்க முடியாது. ட்ரை பண்ணி பார்ப்போம். இப்ப ஸ்பைடர்மேன் பிராண்ட் நியூ டே வந்து பார்த்து முடிச்சுட்டு வந்தோம். ஃபர்ஸ்ட் FDFS ஷோ வந்து வேற லெவல்ல இருக்குங்க. படம் செதுக்கி வச்சிருக்காங்க. ஸோ எமோஷன்ஸ் லவ் சீன்ஸ் செம்மையா கனெக்ட் ஆகுது. ஸோ பீட்டர் பார்க்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஷிப் அப்புறமா எமோஷன்ஸ் லவ் சீன்ஸ்லாம் வந்து சூப்பராக கனெக்ட் ஆகுது. அதனால இந்த படம் வந்து பார்க்க நல்லா இன்ட்ரெஸ்டா போகுது. லேக் எங்கேயுமே இல்லாம பெருசா. கண்டிப்பா. ஏன்னா நாங்க ஏன் ஃபர்ஸ்ட் டே வந்தோம்னா, இது ஃபர்ஸ்ட் டே பண்ணோம் பார்க்கலன்னா கண்டிப்பா ஸ்பாயிலர் பண்ணிடுவாங்க. யூடியூப் இன்ஸ்டாகிராம்ல ரீல்ஸ் விட்டே ஸ்பாயிலர் பண்ணிடுவாங்க. அதனால நான் ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ வந்து பார்த்துட்டோம். VR மால் PXL தான். நான் காலைல வரும்போது மால் கூட்டமே இல்லாம இருந்தது. இன்னைக்கு வந்து வியாழக்கிழமை தான். ஒரு 11:30 மணிக்கு செம கூட்டம்ல இல்ல, நிறைய பேர் இருக்காங்க. இங்க நிறைய பேர் கட்டச்சிட்டு வந்திருக்காங்க. படத்துக்குலாம் நிறைய பேர் சிக்லி போட்டு வந்திருக்காங்க. நம்ம பக்கத்துல இருக்கிறதுலாம் சிக்லி போட்டு வந்திருக்காரு. ஸோ என்னன்னா வந்து நான் வந்து நிறைய மெயின் ஸ்கின்லாம் பார்த்தேன். பட் ஆனா நிறைய மெயின் ஸ்கின்லாம் அந்த ஸ்பைடர்மேன் படம் கிடைக்கல. ஏன்னா அண்ணா படம் போயிருக்காங்க. பை லக்ல PXL ஸ்கின் ஒரே ஒரு ஷோ விட்டுருந்தாங்க. ஃபர்ஸ்ட் டே விட்டுருந்தாங்க. பை லக்ல நாங்க புக் பண்ணிட்டோம். கரெக்டா வந்து பார்த்தாச்சு அந்த ஸ்கின்லயும்.
படம் ஸ்டார்டிங் எண்டிங் ரொம்ப இன்ட்ரெஸ்டா சூப்பரா போச்சு. நான் ஃபர்ஸ்ட் டைமா நானே இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் டைமா பிக் ஸ்கிரீன்ல நம்ம ஸ்பைடர்மேன் படம் பார்க்க வந்திருக்கேன். நான் என் லைஃப்ல ஃபர்ஸ்ட் டைமா பிக் ஸ்கிரீன்ல 3Dல பார்க்கறேன். ஏன்னா அவெஞ்சர்ஸ் எண்ட் கேம் எல்லாம் வந்து குட்டி வந்துட்டு போவார். பட் ஒரு முழு ஸ்பைடர்மேன் படம் நான் வந்து என்ஜாய் பண்ணி பார்த்தேன். சின்ன பசங்க என்ஜாய் பண்றப்ப என்ஜாய் பண்ணி நான் இந்த படம் பார்த்தேன். நீங்க எத்தனை பேர் இந்த படத்தை புக் பண்ணிருக்கீங்க சேனல்களை கமெண்ட் பண்ணுங்க. எப்ப போறீங்கன்னு சேனல்களை கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா இந்த மாதிரி படம் எல்லாம் நீங்க 3Dல தியேட்டர்ல பார்த்ததாங்க அமேசிங்கா இருக்கும். கண்டிப்பா மஸ்ட் வாட்ச் சொல்றோம். 3Dல பிக் ஸ்கிரீன்ல அவ்வளவு சூப்பரா இருக்கு. அந்த ஸ்விங் வச்சு ஸ்பைடர்மேன் பறக்கிறது, அதே மாதிரி ஒவ்வொரு ஃபைட் சீனும் அவ்வளவு சூப்பரா இருக்கு. ஏன்னா 3 பெரிய ஃபைட் சீன் நம்ம ட்ரெயிலே பார்த்திருப்போம். ஒன்னு டேங்கர் ரோட்ல ஃபைட் சீன் ஒன்னு வரும், அதுல பனிஷர் இருப்பாரு. ரெண்டாவது வந்து ஹல்க் வித் ஸ்பைடர்மேன், நான் ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்த்தேன். மூணாவது வந்து ஜெயில் சீன், அந்த ஃபைட் சீன் அதுவும் சூப்பரா இருந்துச்சு. இது 3 பெரிய ஃபைட் சீன் இருக்கும். நிறைய ஃபைட் சீன்ஸ் தான் இருக்கு, பட் இது 3 பெரிய ஃபைட் சீன் பிக் ஸ்கிரீன்ல அவ்வளவு சூப்பரா இருக்கு பாக்குறதுக்கு. நிறைய காமெடி சீன்ஸ் அங்க வச்சிருக்காங்க பனிஷரோட, நல்லா இருக்கு, கனெக்ட் ஆகுது எல்லாமே இந்த படத்துல. அடுத்து வந்து டூம்ஸ்டேக் தான் நாங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். அதுக்கு முன்னாடி வந்து இது அவெஞ்சர்ஸ் எண்ட் கேம் வந்து எண்ட் கோர்னு வந்து செப்டம்பர் மாசம் ரிலீஸ் பண்றாங்க. ஒரு 7-10 நிமிஷம் கிட்ட ஆட் பண்ணி எத்தனை பேர் அதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லுங்க. அந்த என்கோர் அவெஞ்சர்ஸ் என்கோர் வந்து கரெக்டா 7 நிமிஷம் எக்ஸ்ட்ரா ஒரு சீன் ஆட் பண்றாங்க. அதுக்காகவே பல கூட்டம் நல்ல கலெக்ஷன் வரும் போல. ஏன்னா என் கேம்லாம் எந்த அளவுக்கு சம்பவம் பண்ணி தெரியும். அந்த என் கேம் அடுத்தது வந்து பெரிய சம்பவம். இந்த ஸ்பைடர்மேன் பிராண்ட் நியூ டே பண்ணிட்டு இருக்கு. கலெக்ஷன் லெவல்ல உலக லெவல்ல செம்ம பீக் ட்ரெண்ட்ல இருக்குங்க. நான் வந்து தமிழ் படத்தை நம்ம வந்து என்ஜாய் பண்ணி பார்க்கணும் அந்த ஸ்டேட் படத்தை. பட் ஆனா உலக லெவல்ல ஸ்பைடர்மேன் படம் என் கேம் அப்புறம் நிறைய படம் வந்தாலும் ஹோம் கம் நிறைய படம் வந்தாலும், பட் இந்த பிராண்ட் நியூ டே வந்து ஒரு பீக் எக்ஸ்பெக்டேஷன். நிறைய பேர் இந்த படம் தியேட்டர்ல போய் பாக்குறாங்க. எக்ஸ்பெக்டேஷன் இந்த படம் வந்தது. சோ நானும் போய் பார்த்தேன், ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. நீங்க இந்த ஸ்பைடர்மேன் பிராண்ட் நியூ டே படம் பார்க்க போறீங்கன்னா, டாம் ஹாலண்ட் படம் பார்க்க போறீங்கன்னா, டாம் ஹாலண்ட் நடிச்ச ஸ்பைடர்மேன் நடிச்ச 3 படமும் நீங்க கண்டிப்பா பார்க்கணும். ஃபார்வே நோவேவும் பார்த்தா மட்டும்தான் இந்த படம் அட்லீஸ்ட் கொஞ்ச நாள் என்ன கதைனே புரியும், எல்லாம் சுத்தமா புரியாம போயிடுங்க. நான் வந்து இந்த ஸ்பைடர்மேன் பிராண்ட் நியூ டே பார்க்கும்போது இவன் படம் பார்த்திருந்தேன். அந்த 3 ஸ்பைடர்மேன் வருவாங்க. சோ அந்த படம் பார்த்தா ரொம்ப ஈஸியா கனெக்ட் ஆகும். ஏன்னா அந்த படத்துல வந்து நம்ம டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் வந்து ஒரு ஸ்பெல் போடுவாரு. அந்த ஸ்பெல் போட்ட அப்புறமா தான் வந்து ஸ்பைடர்மேனே மறந்துடுவாங்க. அந்த படத்துல காட்டலாம் ஸ்பைடர்மேன் எல்லாரும் மறந்துடுவாங்க. சோ அவர் வந்து தனியா வாழ்ந்துட்டு இருப்பார் இத்தனை வருஷம். பட் இந்த படத்துல அப்படியே கண்டினியூ ஆகும். சோ அவர் லவ் பண்ண பொண்ணு, அவர் ஃப்ரெண்ட அவெல்லாம் பார்த்தாங்களா, ஞாபகம் வந்துருச்சா. அதே மாதிரி இந்த படம் வந்து உலகத்தை காப்பாற்ற மாட்டார் ஸ்பைடர்மேன். இது கொஞ்சம் டிஃப்ரெண்டா கதையா இருக்கு. எமோஷன்ஸ் டச் ஆகுது. அதே மாதிரி இந்த படத்துல நிறைய காம்படிஷன்ஸ் அங்க வச்சிருக்காங்க. அதே மாதிரி இந்த படத்துல வந்து கொஞ்சம் ஸ்டோரி இருக்கு, பட் ஸ்லோவா போற மாதிரி தெரியும். பட் நல்லா கனெக்ட் ஆகும் எல்லாருக்கும். நீங்க நிறைய படத்துல வந்து மக்களை காப்பாத்துற மாதிரி ஒரு சீன் இருக்கும், பட் இதையும் இருக்கும். பட் உலகத்தை காப்பாத்துற மாதிரி அவன் ஜஸ்ட் இந்த படத்துல இருக்காது. சோ அவர் வந்து அவர் ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்ணாரா, ஞாபகம் வந்துச்சா இல்லையா, சோ அதே மாதிரி லவரோட பேசினாரா இல்லையா, அதே மாதிரி வந்து பனிஷரோட சீன்ஸ், பனிஷர் வித் ஸ்பைடர்மேன் சீன்ஸ் நல்லா காமெடியா நல்லா கொண்டு போயிருந்தாங்க, நல்லா இருக்கு. லாஸ்ட்ல ஒரு ஹிண்ட் கொடுத்தாங்க, டூம்ஸ்டேக்காக ஹிண்ட் தான் நான் நினைக்கிறேன். அது ஏதோ ஒரு உலகத்தை காமிச்சு அங்க ஸ்பைடர்மேன் இருக்கிற மாதிரி வேற லெவல்ல கொடுத்துருக்காங்க. கண்டிப்பா அடுத்து டூம்ஸ்டே சம்பவம் பண்ண போடுங்க. ஏன்னா இடத்துல ஸ்பைடர்மேன் இருக்கான்னு காமிச்சாங்க, அப்புறமா தள்ளி போனாங்க. அங்கதான் சூப்பரா இருந்துச்சு. டூம்ஸ்டேல எப்படி கொண்டு போறாங்க இந்த படத்துல தெரியல. அதே மாதிரி இந்த ஸ்பைடர்மேன் படத்துல வந்து அவர் மிஷின் வச்சு அந்த வெப் ஆராய்ப்பாரு இத்தனை வருஷமா. பட் ஆனா இந்த படத்துல அவர் உடம்புல அந்த மாற்றம் வந்தப்பா அந்த படத்துல அந்த கண்ணை கொட்டாங்க. ரொம்ப பிடிச்ச சீனே தெரியுமாங்க, ஒரு மாஸ்குள்ள அழகாக கேமரா கொண்டு போயிட்டு அந்த கண்ணை வந்து அழகா பிளாக் ஆர்ட் காட்டுவாங்க பாருங்க. அந்த ஸ்கார்பியோ சண்டை போறப்போ ரொம்ப சூப்பரா இருந்துச்சு அந்த சீன்லாம் பாக்குறதுல. சோ அவர் ஆர்கானிக் வெப் கையில இருந்து வரப்போ அவரால் கண்ட்ரோல் பண்ண முடியல. எப்படி பேனர் வந்து ஹல்கா மாறப்ப கண்ட்ரோல் பண்ண கஷ்டப்படுறதோ அதே மாதிரி சீன் நம்ம ஸ்பைடர்மேனுக்கு வச்சிருக்காங்க. ஸ்பைடர்மேன் 1, 2, 3 பார்த்தவங்களுக்கு பழைய ஸ்பைடர்மேன் பார்த்தவங்களுக்கு தெரியும் எவ்வளவு கஷ்டப்பட்டான்னு சொல்லிட்டு அந்த சீன் அப்படியே கொண்டு வந்தாங்க. ரொம்ப சூப்பரா இருந்துச்சு பாக்குறதுக்கு. இதெல்லாம் ஹல்க் சீனும் ஒரு ரொம்ப நேரம்லாம் இல்லைங்க, ஒரு 5-10 நிமிஷம் தான் ஹல்கா மாறி சண்டை போடுறாரா. அந்த 5-10 நிமிஷம் தரமா செதுக்கிருக்காங்க. நம்ம சேவேஜ் ஹல்கா வந்து பல வருஷம் கழிச்சு இந்த படத்துல காட்டானா அவெஞ்சர்ஸ் வந்து ஹல்க பெருசா காட்டவே இல்லை, அப்படியே அமுக்கியே வச்சிருந்தாங்க. ரொம்ப கஷ்டமாச்சு. ஹல்க் ஃபேன்ஸ் நிறைய பேர் இருக்காங்க, ஹல்க் பெரிய ஃபேனுங்க. ஹல்க் ஃபேன் ஸ்பைடர்மேன் ரொம்ப ஹல்க் பிடிக்கும். பட் இந்த படத்தை சேவேஜ் ஹல்க் பாக்குறப்ப அவ்வளவு சூப்பரா இருந்துச்சு. அந்த 1-on-1 ஃபைட்லாம் வேற லெவலா இருந்துச்சுங்க. இது அப்படியே அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டேல அந்த சேவேஜ் ஹல்க் கொண்டு வந்தாங்கன்னா சும்மா சூப்பரா இருக்கும், தரமா இருக்கும் டிஸ்கிரீன்ல பாக்குறப்ப. இதெல்லாம் நீங்க எத்தனை பேர் ஹல்க் ஃபேனா இல்ல ஸ்பைடர்மேன் ஃபேனா எங்க சேனல்ல கமெண்ட் பண்ணுங்க பாப்போம். நான் ஹல்க் பெரிய ஃபேனுங்க. நீ? நான் ஸ்பைடர்மேன். ஸ்பைடர்மேன் பிடிக்கும். நான் வந்து என்னோட போன் காமிக்கிறேங்க பாருங்க. என்னோட போன் வால்பேப்பர், அப்புறம்
வால்பேப்பர் எல்லாமே இங்க எல்லாமே நான் ஸ்பைடர்மேன் தான் நான் வச்சிருப்பேன். நான் ஸ்பைடர்மேன் பைத்தியம். அவெஞ்சர்ஸ் ஸ்பைடர்மேன் பிடிக்கும், சின்ன வயசுல இருந்து ஸ்பைடர்மேன் பிடிக்கும், அது யாருமே இருக்க மாட்டாங்க. பட் எனக்கு தனிப்பட்ட ஹல்க் பிடிக்கும், ஏன்னா அவரோட சேவேஜ் ஹல்க் ரொம்ப சூப்பரா இருக்கும் பாக்குறதுக்கு. நான் ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்த்தேன் ஹல்க் அண்ட் ஸ்பைடர்மேன் சீன் எல்லாமே வரப்போ. அதே மாதிரி கிளைமேக்ஸ்ல அந்த ஜெயில் ஃபைட் சீன்லாம் வந்து அந்த ஆர்கானிக் வேப் வரப்போ வந்து நம்ம தமிழ் படத்துல வந்து மாஸ் ஹீரோஸ் எல்லாம் ஃபைட் பண்ணோம்ல, அந்த டைம்ல நீங்க யோசிச்சு பாருங்க, நம்ம தமிழ் மாஸ் மூவிஸ் அந்த சீன்ல போட்டு பாருங்களா, செம மாசா இருந்துச்சு. அவ்வளவு சூப்பரா அந்த ஜெயில் ஃபைட் சீன் அந்த ஆர்கானிக் வேப்பா வரப்போ சூப்பரா இருந்துச்சு. இதே அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே எல்லாம் நம்ம ஆர்கானிக் வேப்போட சூப்பரா வரப்போறாரு போல ஸ்பைடர்மேன். அதெல்லாம் எப்படி இருக்க போறதுன்னு தெரியல, பார்ப்போம். ஏன்னா டூம்ஸ்டேல வந்து நம்ம டாம் ஆலனுக்கு ஹெல்ப் பண்ண விட நம்ம அயன்மேன் தான் மாஸ்க் கலக்கும் போது அந்த டாம் ஆலனோட எமோஷன் என்னவா இருக்க போகுதுன்னு பாக்குறதுக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கு. நீங்க ஸ்பைடர்மேன் பிராண்ட் நியூ டே போறீங்கன்னா மேக்ஸிமம் 3Dக்கே போக ட்ரை பண்ணுங்க. வேற லெவல்ல இருக்கு. 2D போகலாம், 3D கிடைக்காதவங்களுக்கு 2D போங்க, பட் 3D கண்டிப்பா போங்க. நல்ல தேட்டர்ஸ் எல்லாம் நிறைய சின்ன தேட்டர் புக் பண்ணிட்டாங்க இந்த படத்தை. நான் நிறைய பார்த்தா எல்லாம் எதிர்பார்க்கறாங்க. சோ பிக் ஸ்கிரீன் நிறைய ஸ்கிரீன் வந்தா கண்டிப்பா மிஸ் பண்ணி 3D பாருங்க, 2D பாக்காதீங்க. தி பெஸ்ட் 3D பாக்குறது. கண்டிப்பா நீங்க 3D பார்த்து கீழே கமெண்ட் செக்ஷன் உங்க கருத்துல சொல்லுங்க. கண்டிப்பா இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நான் நம்புறேன். கண்டிப்பா எங்க ஆன் டைம் பிளாக் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காம லைக் மட்டும் பண்ணிடுங்க. அதே மாதிரி இன்னொரு யூடியூப் சேனல் ரன் பண்ணிட்டு இருக்கோம். அது என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா ப்ரோஸ் அப்டேட். அது நாங்க வந்து சினிமா அப்டேட்ஸ் மாடல் அப்டேட்ஸ் கொடுக்குறோம். இந்த ஒரு கிளியர் கட்டா ரொம்ப கிளியரா நம்ம வந்து ஸ்பைடர்மேன் கிளியரா நான் சொல்ல போறோம் அந்த ரிவ்யூ வீடியோல. நீங்க பார்க்க நினைச்சீங்கன்னா ப்ரோஸ் அப்படி யூடியூப் இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணி லைக் பண்ணிக்கோங்க யூடியூப் சேனல்ல. வீடியோல பாப்போமா? டாடா பை, see you.